புதுவையில் பிறந்து வாழ்ந்து வரும் ஆண்களைப் போல பெண்களையும் பெற்றோராக கருதி குழந்தைகளுக்கு தாய் வழியில் ஆதிதிராவிடர் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என சென்னை ஐகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. இதனை அமல்படுத்த கோரி சட்டசபை நோக்கி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த தீர்ப்பை எதிர்த்து புதுவை அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது. இந்த மனுவை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஹைகோர்ட் தீர்ப்பை உறுதி செய்து அரசின் மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்தது. ஆனால் புதுவை அரசு ஹைகோர்ட் தீர்ப்பை அமல்படுத்தாமல் காலம் தாழ்த்தி வருகிறது. இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி பாலின பாகுபாடு காட்டாமல் தாய் வழியில் ஆதிதிராவிடர் ஜாதி சான்றிதழ் வழங்க அரசாணை வெளியிட வேண்டும். பட்டியலின மக்கள் அல்லாத ஜாதியினருக்கு 2001ஆம் ஆண்டை வரையறாக வைத்து ஜாதி சான்றிதழ் வழங்குவது போல குடிபெயர்ந்த பட்டியலின மக்களுக்கும் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி புதுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுதேசி மில் அருகிலிருந்து சட்டசபை நோக்கி ஊர்வலம் நடந்தது. ஊர்வலத்துக்கு கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமை வகித்தார். அமுதவன் முன்னிலை வகித்தார். நிர்வாகிகள், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். ஊர்வலம் நேருவீதி, மிஷின் வீதி வழியாக சட்டசபை நோக்கி வந்தது. ஆம்பூர் சாலையில் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அங்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது சிலர் முண்டியடித்து போர்க்காரை நோக்கி சென்றனர். அவர்களை கட்சி நிர்வாகிகள் இது கோரிக்கை ஆர்ப்பாட்டம், போலீசாருக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என கேட்டுக்கொண்டனர்.